நம்ம இந்த வீடியோவில் தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட 4வது நாள் வசூல், பராசக்தி படத்தோட 9வது நாள் வசூல், வாத்தியார் படத்தோட 5வது நாள் வசூல் மற்றும் ஜனவரி 23ல் ரீரிலீஸாக இருக்கிற மங்காத்தா படத்தோட அட்வான்ஸ் சேல்ஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். வாத்தியார் படம் தமிழ்நாட்டில் 5வது நாள் 68 லட்ச ரூபாயும், இந்த நாளில் மொத்தமாக 7,44 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 5வது நாள் 7 லட்ச ரூபாயும், இந்த நாளில் மொத்தமாக 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் வாத்தியார் படம் 5வது நாள் 6 லட்ச ரூபாயும், இந்த நாளில் மொத்தமாக 56 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 5வது நாள் 3 லட்ச ரூபாயும், இந்த நாளில் மொத்தமாக 39 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் வாத்தியார் படம் 5வது நாள் 10 லட்ச ரூபாயும், இந்த நாளில் மொத்தமாக 1,66 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வாத்தியார் படம் 5வது நாள் மட்டும் 94 லட்ச ரூபாயும், இந்த நாளில் மொத்தமாக 10,55 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 4வது நாள் 4,65 லட்ச ரூபாயும், 4 நாளில் மொத்தமாக 13,71 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 4வது நாள் 30 லட்ச ரூபாயும், 4 நாளில் மொத்தமாக 79 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 4வது நாள் 41 லட்ச ரூபாயும், 4 நாளில் மொத்தமாக 1,07 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 4வது நாள் 2 லட்ச ரூபாயும், 4 நாளில் மொத்தமாக 6 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 4வது நாள் 30 லட்ச ரூபாயும், 4 நாளில் மொத்தமாக 1,43 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தலைவர் தம்பி தலைமையில் படம் 4வது நாள் மட்டும் 5,68 லட்ச ரூபாயும், 4 நாளில் மொத்தமாக 17,6 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக அஜித் நடிப்பில் ரீரிலீஸாக இருக்கிற மங்காத்தா படத்தோட ப்ரீசேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் மட்டும் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கிற மங்காத்தா படத்திற்கு இதுவரை 22 ஷோஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. 3,200 டிக்கெட் விற்பனை ஆகியிருக்கு. அட்வான்ஸ் சேல்ஸாக 9 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பராசக்தி படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 9வது நாள் 2,68 லட்ச ரூபாயும், 9 நாளில் மொத்தமாக 48,02 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 9வது நாள் 4 லட்ச ரூபாயும், 9 நாளில் மொத்தமாக 1,51 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் பராசக்தி படம் 9வது நாள் 14 லட்ச ரூபாயும், 9 நாளில் மொத்தமாக 4,65 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 9வது நாள் 5 லட்ச ரூபாயும், 9 நாளில் மொத்தமாக 1,29 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 9வது நாள் 17 லட்ச ரூபாயும், 9 நாளில் மொத்தமாக 21,12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பராசக்தி படம் 9வது நாள் 3,08 லட்ச ரூபாயும், 9 நாளில் மொத்தமாக 76,59 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சிறைப்படத்தோட 25வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 25வது நாள் 30 லட்ச ரூபாயும், 25 நாளில் மொத்தமாக 25,75 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 25வது நாள் சிறைப்படம் 1 லட்ச ரூபாயும், 25 நாளில் மொத்தமாக 28 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 25வது நாள் 4 லட்ச ரூபாயும், 25 நாளில் மொத்தமாக 2,48 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 25வது நாள் 1 லட்ச ரூபாயும், 25 நாளில் மொத்தமாக 31 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் சிறைப்படம் 25வது நாள் 5 லட்ச ரூபாயும், 25 நாளில் மொத்தமாக 2,20 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிறைப்படம் 25வது நாள் மட்டும் 41 லட்ச ரூபாயும், 25 நாளில் மொத்தமாக 31,02 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மனசங்கரவாரா பிரசாத் காரு தெலுங்கு படத்தோட 7வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் 7வது நாள் 30 லட்ச ரூபாயும், 7 நாளில் மொத்தமாக 2,56 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 7வது நாள் 2,06 லட்ச ரூபாயும், 7 நாளில் மொத்தமாக 16,95 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 7வது நாள் 16,67 லட்ச ரூபாயும், 7 நாளில் மொத்தமாக 154,67 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7வது நாள் 40 லட்ச ரூபாயும், 7 நாளில் மொத்தமாக 3,78 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு.
ஓவர்சீஸில் இந்த படம் 7வது நாள் 2 கோடியே 12 லட்ச ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 48 கோடியே 4 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சங்கரவார பிரசாத் கார் படம் 7வது நாள் 21 கோடியே 55 லட்ச ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 226 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ராஜா சாப் படத்தோட 10வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 10வது நாள் 2 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 3 கோடியே 27 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10வது நாள் 1 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக ராஜா சாப் படம் 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 10வது நாள் 12 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 16 கோடியே 43 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 10வது நாள் 2 கோடியே 11 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 126 கோடியே 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் ராஜா சாப் படம் 10வது நாள் 90 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 33 கோடியே 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 10வது நாள் 10 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 39 கோடியே 79 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராஜா சாப் படம் 10வது நாள் 3 கோடியே 26 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 219 கோடியே 99 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த பொங்கல் ஹாலிடேயில் எந்தெந்த படத்திற்கு எத்தனை தடவை போனீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.